மனவலிமை கொண்டவர் விஜய் அப்படின்னு சொல்லும் பொழுது யாரையுமே காட்டமா எதிர்க்க மாட்டேங்கிறார். ஆனா திமுகவோட மட்டும் அந்த மனவலிமையை மெயின்டைன் பண்றாரு. திமுக ஆளுங்கட்சி, அதுதான் இவங்கெல்லாம் உதிரிகள். நான் இங்க இருக்கக்கூடிய கட்சிகளை பத்தியே கேட்கல. ஒன்றியத்துல உங்க பாஷையில சொல்லணும்னா மத்தியிலயோ ஒன்றியத்திலயோ எங்கனாலும் எடுத்துக்கலாம். அங்க ஆளும் கட்சி பிஜேபி. உலக நேரத்தில் பல எதிரிகளை கொண்டு வந்தா நம்ம வந்து தப்பா போயிடும். ஆதவர்ஜுனா சொல்றாரு ரஜினிகாந்த் வம்புக்களுக்கு இருக்காரு. ரஜினிகாந்தோடைய பீரியடெல்லாம் முடிஞ்சு அவர் போயிட்டு அவர் சைலண்ட் ஆகிட்டாரு. இன்னமும் அவருடைய படத்துக்கு தான் அதிக படத்தை படம் பார்ப்பது வேறு. விஜய் அவர்கள் எத்தனை வாக்கு சதவீதம் மெஜாரிட்டி அவர் வர்றதுக்கான வாய்ப்பு நல்லா பிரகாசமாக இருக்குது. 118 தாண்டி போயிடுவாரா? தாராளமாக வரும். நிச்சயமாக 160 சீட் அவங்க வர முடியும். 160 எம்ஜிஆர் 160 ஜெயிக்கலைங்க ஃபர்ஸ்ட். உங்களுக்கு தெரியாது இல்ல, பெரிய பெரிய ஜாம்பவான்களே தமிழ்நாடு எலெக்ஷன்ல தோத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் அவர் சொந்த தொகுதியிலே ஜெயிப்பாராங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஆனா நீங்க 160 தொகுதிகள் ஜெயிப்பாருங்கிறீங்க. விஜய் வருகிற நேரம் தான் முக்கியம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மனவலிமை கொண்டவர் விஜய் அப்படின்னு சொல்லும் பொழுது யாரையுமே காட்டமா எதிர்க்க மாட்டேங்கிறாருன்னு சொல்றாங்க. நேரம் வரும்போது எதிர்பார்க்க, நேரம் வரும் பார்க்கிறேன் ஒரு வகை பார்க்கிறேன்னு பாட்டு இல்லையா? அப்படிதான் நேரம் வரும்போது தான் அவங்க பார்க்க முடியுமே தவிர எடுத்தது எனக்கு வேற இருக்கு, உடல் வலி இருக்குன்னு சண்டைக்கு போக முடியாது. திமுகவோட மட்டும் அந்த மனவலிமையை மெயின்டைன் பண்றாரோ? திமுகவை எதிர்க்கிறாரு. திமுக ஆளுங்கட்சி, அதுதான் இவங்கெல்லாம் உதிரிகள். அவங்க ஆளுங்கட்சி எதுக்கிறது தான் முறையை தவிர யார் புலி வேட்டைக்கு தான் போகணும் தவிர எலி வேட்டைக்கு போகக்கூடாது. நான் இங்க இருக்கக்கூடிய கட்சிகளை பத்தியே கேட்கல. இங்க ஆளுங்கட்சி இவங்க, அதே மாதிரி ஒன்றியத்துல உங்க பாஷையில சொல்லணும்னா மத்தியிலயோ ஒன்றியத்திலயோ எங்கனாலும் எடுத்துக்கலாம். அங்க ஆளும் கட்சி பிஜேபி. அது பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது அதை காட்ட முடியும். 2029 ஒரே நேரத்தில் பல எதிரிகளை கொண்டு வந்தா நம்ம வந்து தப்பா போயிடும். அதனால ஒரு கார்னர் பண்ணி ஒருத்தர் அடிக்கிறோம், முடியட்டும். அடுத்தது சந்தர்ப்பம் தேவைப்படும் போது அடுத்த லைன் வரும், வராமல் போயிடாது. இவ்வளோ பண்ணுறவங்க, இப்போ ஸ்டாலினே டெல்லியை எதுக்குறார். இவ்வளோ ஊழல் லஞ்சம் வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாருன்னா ஒன்றுமே இல்லாமல் நேர்மையோடு இருந்தால் ஏன் எதுக்க முடியாது? ஒரு அண்ணா பார்லிமெண்ட்டில் இருந்தபோது பார்லிமெண்ட்டே அலறிச்சு. ஒரு சம்பத் பார்லிமெண்ட்டில் இருந்தபோது நேரு அலறினார். ஆனால் 40 பேர் போகிறாங்க, ஒருத்தனை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கிறான். அந்த காலகட்டம் வேறு, இந்த காலகட்டம் வேறு. அப்படி இல்லை. நீங்கள் அதுக்கு அண்ணா விருகம்பாக்கம் மாநாட்டில் தெளிவாக சொன்னார். இன்னும் ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டு தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது. ஆனாலும் நாம் வந்து நேர்மையாக ஒழுங்காக இருந்து அதை பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அதை பண்ண முடியாமல் போயிடும். தீமை வரணும்னா நீயாக தான் தேடிக்கணும், நன்மை வரணும்னா நீயாக தான் தேடிக்கணும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்றத சொல்லி இலக்கிய வரிகளை சொன்னார் அவர். அது ஒன்றும் சொல்லாமல் இல்லை. அதே மாதிரி கட்சி ஆரம்பிக்கிற போது கூட உழைக்கிறவர்கள் வாருங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது எவ்வளோ தைரியம் இருந்தால் உழைக்கிறவர்கள் வாருங்கள் பிழைக்கிறவர்கள் வராதீர்கள்னு சொல்லி ஆரம்பித்தவர் அண்ணா. அதோடு மட்டுமல்ல, இன்னொரு இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு, நீ ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அது பதவியில் அமைத்து அதோடு உன்னுடைய பணி நிறைவடைந்து விட்டதாக கருதாதே, கூர்ந்து கவனித்து கொண்டிரு. தவறு நேர்ந்தால் சுட்டிக்காட்டு, மேலும் தவறு நேர்ந்தால் தட்டி கேள், மேலும் தவறு நேர்ந்தால் அதை அழிப்பதற்கு போராடுன்றார். அதுதான் கொஞ்சம் இருந்தார். இப்போ தொண்டனை பார்த்து தலைமை அச்சப்பட வேண்டும், மக்களை பார்த்து அரசாங்கம் அச்சப்பட வேண்டும். அதுதான் உண்மையான ஜனநாயகம்ன்றார். இப்படி அவர் சொன்ன கருத்துக்கள்லாம் தூக்கி குப்பையில் போட்டு நீங்கள் வந்து ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? அவர் சட்டமன்றத்தில் நேராக கருத்துரிமைன்னு கேட்குறாரு, மது விலக்கில் உங்கள் கொள்கை என்னன்னு. அப்போ தான் அண்ணா தெளிவாக சொல்கிறாரு, இந்த அரசாங்கம் பிச்சை எடுத்து நடத்துகின்ற நிலைமை வந்தாலும் மது விலக்கை நான் ரத்து செய்ய மாட்டேன், அதனுடைய கொடுமை எனக்கு தெரியும், குடும்பங்கள் செய்து. அதை பற்றி வாயே திறக்கலை. இப்போ ஆளுங்கட்சியும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க, எதிர்கட்சியும் வாயை திறக்க என்னன்னு உள்ள கேட்டால் அவங்கவுங்களுக்கு உள்ளதை அவங்கவுங்க கொடுத்துட்றாங்க. இப்போ மணல் கொள்ளையில் இருக்கிறவங்கள நான் சில பேரை கேட்டேன், என்ன அப்படியெல்லாம் பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு. நாங்கள் என்ன பண்ணுறது, அவங்க இவ்வளோ பணம் கேட்குறாங்க, அடுத்து சின்ன சின்ன கட்சிகளுக்கு எந்த அளவு உண்டோ அதெல்லாம் அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்றோம், அப்போ தான் எங்களை பற்றி அவங்க ஒன்றும் சொல்லாமல் இருப்பாங்க அப்படின்றாங்க. இப்போ பாண்டிச்சேரியில் ஒரு கூட்டம் நடத்தினாருங்க விஜய். அங்கே வந்து இங்கே விட அங்கே டாஸ்மாக் அதிகம். வீட்டுக்கு வீடு ரேஷன் கடை மாதிரி பக்கத்துலேயே டாஸ்மாக் எல்லா இடத்துலையுமே இருக்கும். மது புரண்டோட கூடிய மாநிலம்னா அது பாண்டிச்சேரி தான். அங்கே நல்லாட்சி நடத்துறாங்கன்னு பாராட்டுறாருல்ல, அப்போ முரண்பாடுகள் தானே. நீங்கள் மதுவை பற்றி பிறகு வருவார். ஏன்னா அங்கேயே அவங்க கண்டெஸ்ட் பண்ண முதல்ல இருந்தே பிரெஞ்சு கவர்மெண்ட் இருந்ததுலேருந்தே அந்த மது அங்கே இருக்குது. நீங்கள் இங்கே இல்லாத கொண்டு வந்தீங்க, அங்கே இருக்கிறது.
இப்போ அந்த காலகாலம் எந்த காலத்தில் அங்கே மது விலக்கு இல்லை, மது தான் இருந்தது. அதனால் அங்கே போய் வந்து நீங்கள் வந்து அதை இப்போ பேசுறதுன்றது இந்த தேர்தல் நேரத்தில் அதை போய் அங்கே தேர்தல் நேரத்தில் எதை பேசலாம் எதை பேசக்கூடாது, அதனால் நம்ம விட்டுட்டதுனால ஸ்ட்ராட்டஜி இருக்கா? அது இல்லையா அப்படின்னா அது இல்லாமல் நேக்கு போக்காக தான் தேர்தலை நடத்தி ஆகணும். அண்ணாவுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. ஆனால் அவர் என்ன சொன்ன, மக்கள் வந்து இப்படி இருக்கிறாங்களா, சரி போ 1000 தெய்வங்களை தேடிட்டு போகிற நேரம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலரோட வாசகம். ஒன்றே குலம்னு ஒருவனே தேவன்ற போது 1000 தெய்வம் வச்சுருக்கோம், யார் சண்டை போட்டு அவனுங்களோ சண்டை போட்டு ஒன்றுக்கு வரட்டுமே பார்ப்போம், அப்போ பார்த்துவோம். ஒன்றுன்னு வரும்போது 1000 ஒழிச்சிட்டு தானே வரணும். இப்போ ரஜினிகாந்த் விஷயத்தில் நம்ம ரொம்ப உள்ளே போவேன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் ரஜினிகாந்த் தான் ஒரு ஐகான் தமிழ் சினிமாவில். எம்ஜிஆருக்கு அப்புறம் நம்ம பார்த்த வரைக்கும் ரஜினி கமல்னு தான் நம்ம பார்க்குறோம். 2 பேர்த்தையும் எதிர்க்கிறது வந்து எப்படிங்க கரெக்டாக இருக்கும்? ஏன்னா உங்களுக்கு தெரியும், யாரையுமே எதிர்க்க கூடாது, எல்லாருடைய ஓட்டு நமக்கு ரொம்ப முக்கியம்பாங்க, ஒரு ஓட்டு கூட நமக்கு முக்கியம். அவங்க களத்தில் இப்படி எதிர்க்கிறதுனால ரஜினி ரசிகர்கள்லாம் திமுக ஓட்டு போட போயிட மாட்டாங்க. அப்படி இல்லை, ஓட்டு போடணும்னு நினைச்சவங்களும் அவங்க களத்தில் இல்லை. ரஜினிகாந்தும் களத்தில் இல்லை, இப்போ விஜயகாந்தும் இது கமலும் களத்தில் இல்லை, சும்மா ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஏங்க இல்லாதவங்களை ஏங்க போய் வம்போல தூக்கிட்டு வரணும்? நீங்க பேசுறாங்களே கட்ட தலைவர்கள், யார் இல்லாத ரஜினிகாந்த வம்புக்கு இழுக்கிறாங்க. யாரு? ஆதவர்ஜுனா சொல்றாரு ரஜினிகாந்த வம்புக்கு இழுக்கிறாரு, அவர் மன வலிமை இல்லாதவருங்கிறாரு. அதுவே ரஜினி அட்டாக் பண்ண. அவரு அப்படி அட்டாக்காக அவர் வரல. அவர் என்ன சொல்றாருன்னா, அவரே நடத்தியிருக்கலாம், அவருக்கு மன வலிமை இல்லாதனால அவர் விட்டுட்டாரு, இவருக்கு மன வலிமை இருக்கா அதனால் எதுக்குறாருன்னு சொல்கிறாரு. ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாரு தவிர அவரை பழிக்கிற மாதிரியோ போகிற மாதிரியோ இல்லை. அவர் மன வலிமை இருந்தால் ஏன் ஆரம்பிச்சிருக்கக்கூடாது? அதனால் அது அந்த அளவில் தான் நம்ம பார்க்கணும். உங்களுக்கு நல்லா தெரியும் 2014 ரஜினிகாந்தை தேடி வந்து பார்த்தவர் மோடி. ஆனா இவர் தான் கோயம்புத்தூர்ல போய் மோடியை பார்த்தாரு விஜய் அவர்கள். அப்படிங்கும் போது அவருக்கு ஒரு செல்வாக்கு தேசிய அளவுல இருக்கு. இவங்க அவரை எதிர்க்கிறது மூலமா தேவையில்லாம ரஜினிகாந்துடைய பீரியட் எல்லாம் முடிஞ்சு அவர் போயிட்டு அவர் சைலண்ட் ஆயிட்டாரு. இன்னமும் அவருடைய படத்துக்கு தான் அதிகம். படத்தை படம் பார்ப்பது வேறு. 3 வருஷம் ஹரிதாஸ் படம் நடந்தது, எம்கேடி பாதர். கடைசியில் அவர் தெருவில் கடைசியில் வைத்தியம் பண்ணுறதுக்கு கூட காசு இல்லாமல் போயிட்டார். அந்த வரலாறு நம்ம பாரகன் தியேட்டர்னு ஒன்று இருந்தது மவுண்ட் ரோட்டில், வாலாஜா ரோட்டில். 3 ஆண்டுகள் 3 தீபாவளி கண்ட படம் அது ஹரிதாஸ். அவங்களாம் படத்தில் வருவாங்க, மின்னுவாங்க, அதுக்கு பிறகு அது தானாக மின்மினி மாதிரி போயிடும். இப்போ ஒரு தடவை மாப்போசி அண்ணாவை கேட்டார். என்ன கேட்டார்னா, சினிமா துறையில் தானே நீங்கள் இருக்கிறீங்க, இது மாதிரி திருவாங்கூர் சகோதரிகள்லாம் நிறையா சம்பாரிச்சிட்டு போகிறாங்க, லலிதா பத்மினி ராகினி அப்படின்ன போது அண்ணா ஒரு பதில் சொன்னார். என்ன சொன்னாருன்னா, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ செலவுகள் இருக்குது போக்குவரத்துன்னு எனக்கு தெரியும், அவங்களுடைய அந்த சினிமா முகத்தை காட்டுறதுக்கே அவங்க சம்பாதிக்கிறத பூரா செலவழிக்க வேண்டியிருக்கும், அதனால் அவங்க வாழ்க்கையும் அப்படி அமைஞ்சிடும், அதனால் அதை வந்து பண்ண வேண்டியதில்லை. நான் வடக்கேருந்து வர்றவன் கோமணம் கட்டிட்டு இங்கே வர்றான், உள்ளால அவன் கடை ஆரம்பிக்கிறான், கோடீஸ்வரன் ஆகிறான், பக்கத்தில் இருக்கிற நம்ம இடத்த வேணாம், அதனால தான் நான் வடநாட்டுக்காரனை எதுக்குறேனே தவிர அதை வந்து இவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னாரு. நீங்கள் இப்போ முடிந்து போன வரலாறு, அவங்கெல்லாம் முடிஞ்சு போயிட்டாங்க, அவங்கள போய் எழுப்பி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் சொன்னது ஒரு கான்ட்ராஸ்ட் சொன்னது வந்து ரஜினிகாந்த் வந்து பண்ணியிருக்கலாம், மனவழி இல்லாமல் விட்டுட்டாரு அப்படின்னு அதை சொன்னாரே தவிர அது ரஜினிகாந்த் பேரில் சொல்கிற குறையல்ல, அவருக்கு இருக்கிற விஷயத்த சொன்னது. இப்போ பர்சனல் லைஃப்பெல்லாம் இழுத்து விஜய் சொல்கிறாங்க. என்னன்னா நீங்களே சொல்கிறீங்க மகளிர் ஓட்டு வந்து விஜய்க்கு போகிறனால தான் இப்போ 5000 ரூபா பயந்துட்டு கொடுத்துருக்காங்கன்னு. ஆனால் அவருடைய பர்சனல் விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து மக்களே ஓட்டு போகணும்னு நினச்சாலும் வேண்டாம்பா அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. பர்சனல் விஷயத்தை பூரா ரேக்கப் பண்ணுறது, இந்த அவர் பேரில் அட்டாக் பண்ணி முடியாத அளவுக்கு பர்சனல் விஷயத்தை ரேக்கப் பண்ணுறதுக்கு பல வழிகளை இவங்க கண்டுபிடிச்சி அதெல்லாம் ரேக்கப் பண்ணி விட்றாங்க. யார் பர்சனல் விஷயத்தில் ஒழுங்காக இருந்தவங்க இதுக்கு முன்னாடி அண்ணாவுக்கு பிறகு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் அண்ணாவுக்கு பிறகு வந்தவங்களையும் யாரை வந்து பர்சனலாக இந்த மாதிரி விஷயத்தில் இல்லைன்னு சொல்ல முடியும்? அதனால் இதை பற்றி நம்ம விவாதம் பண்ணுறதே தேவையற்றது. அது மக்களுக்கே தெரியும், இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாது அப்படின்னு சொல்லிட்டு மக்களே நிறைய பெண்களே பேசுகிறாங்க. இது வந்து அவங்க குடும்ப விஷயம், நமக்கு அது தேவையில்லாத விஷயம், அவங்களுக்குள்ளே விடுறத சில பேர் நிண்டி விடுறாங்க, அதுதானே தவிர இல்லைன்னா அது தானாக அவங்களுக்குள்ள விவகாரம் தீர்ந்து போயிடும். அவரே பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனால் மகளிர் தின கொண்டாட்டத்தில் வந்து அதெல்லாம் ஒர்த்தே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அவர் தானே அரசியல் கூட்டத்தில் வந்து இதை பற்றி பேசுகிறாரு. நீங்கள் அதை பிரச்சனை ஆக்கினதுனால அது ஒன்றும் இல்லாத ஏன்டா ஊதிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சொன்னது தவிர அவர் எல்லாத்தையும் எடுத்து போட்டு சொல்லலை. அவர் இது தேவையில்லாத விஷயம், இது வந்து இந்த விஷயம் நான் தீர்த்துக்கிறேன், எனக்கு தெரியும் அப்படின்ட்டார். என்னுடைய பர்சனல் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன், அரசியல் வேறு இது வேறங்கிறாரா? நீங்கள் அப்படி தான் தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்கும் பர்சனலாக பல விஷயம் இருக்குது.
அது சின்ன அளவில் இருக்கும் அல்லது பெரிய அளவில் இருக்கும், இன்னும் மிகப்பெரிய அளவில் கூட இருக்கும். தெரியுதுங்களா? அதனால் அதை வந்து நம்ம அதை போய் தொட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. பாலிடிக்ஸாக பேசுவோம், அவ்வளோதான். நம்ம 2026 எப்படிங்க இருக்கும் தேர்தல்? என்னன்னா 234 தொகுதிகளையும் வேட்பாளர் நிறுத்துறதுக்கு 2 கட்சிகளுக்கு தான் சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒண்ணு அதிமுக, இன்னொன்னு திமுக அப்படின்னு. விஜய்க்கு அந்த வலிமை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? மக்கள் 234 வலிமை அவர் candidates பண்ண பக்கத்தில் இருக்க போது, இப்போ திமுகவில் இங்கே சென்னையில் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிகிட்டு இருந்தார் மணின்னு ஒருத்தர். அவரை கொண்டாந்து அண்ணா வந்து பெரம்பலூர் தொகுதியில் வெண்கலம் மணின்னு சொல்லிட்டு 27 வயது இளைஞர் அவர் நிற்க வச்சு அவர் எம்எல்ஏ ஆக்குறோம். ஒன்றுமே இல்லாத சைக்கிள் கூட இல்லாத ஆளுங்களாம் எம்எல்ஏ ஆக்கியிருக்கோம். அதனால் இது எலெக்ஷன் வந்து மக்கள் ஓட்டு போடுறது, மக்கள் அவங்களுடைய இவங்கள பார்க்குற போது என்ன கண்ணோட்டத்தோட பார்க்குறாங்க, அவங்கள பார்க்குற போது என்ன கண்ணோட்டத்தோட பார்க்குறாங்கன்ற பார்க்கணும். அதுதானே தவிர வசதி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு இல்லை. பட்டுக்கோட்டையில் ஏஆர் மாரிமுத்துன்னு இருந்தார். அவர் குடிசை பெட்டியில் தான் நிற்பார். அதுக்கு பிறகு திமுகவில் 67 கூட்டணியில் அவருக்குன்னு ஒரு மரியாதை. அந்த தொகுதியில் பூரா வீடுகளில் அவர் இதுக்கு அங்கே வந்து முக்குளத்தோர் அதிகமாக இருக்கிற இடத்துல அவர் வெள்ளாளர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். இது மாதிரி அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் செல்வாக்களை வளர்த்து வச்சிருக்கிறாங்க, வைக்காமல் கிடையாது. இப்போ அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அவருக்கு தம்பின்னு நிறைய பேர் இருந்தாங்க. கலைஞராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், நெடுஞ்செழியனாக இருக்கட்டும், அன்பழகனாக இருக்கட்டும், இல்லை மதியழகனாக இருக்கட்டும், சத்தியவாணி முத்து, இப்படி பல பேர் இருந்தாங்க. விஜய்க்கு அந்த மாதிரி 2ஆம் கட்டத்தில் இவர்கள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நான் கேட்குறேன், ஸ்டாலினுக்கு யார் அது மாதிரி இருக்காங்க? நேரு, பொன்முடி, இவங்கெல்லாம் ஊழல் கமிஷன் வாங்கி தர்றவங்களே தவிர இவங்கெல்லாம் நெடுஞ்செழியனுக்கு ஈக்குவலா, மதியழகனுக்கு ஈக்குவலா, சத்தியவாணி முத்துக்கு ஈக்குவலா, அல்லது என்வி நடராஜனுக்கு ஈக்குவலா, அல்லது செங்குட்டுவன் ஒருத்தர் இருந்தால் அவருக்கு ஈக்குவலா? எல்லாரும் அங்கெல்லாம் தங்க கட்டிகள் இருந்தாங்க. நீங்கள் அவங்கெல்லாம் வந்து நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிற போது அண்ணா சொன்னார், கட்சிக்குன்னு ஒரு பேப்பர் இல்லைன்னா நம்ம கட்சி நடத்துறது கஷ்டம் அப்படின்ன போது யாரும் அந்த அளவுக்கு வசதி இல்லை. டிஎம் பார்த்தசாரதின்னு அவர் தான் என்ன பண்ணார், நான் எப்படியாச்சும் நான் பத்திரிக்கை ஆரம்பிக்கிறேன், ஆனால் நீங்கள் ஆசிரியராக இருக்கணும்னு கேட்குறாரு. ஒன்றும் வசதியே இல்லாதவர் கட்சிக்காக தன்னுடைய சொத்துக்களை மற்றதை விற்று அப்படி ஒரு கட்சியை பத்திரிக்கை ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி வந்து ராயபுரத்தில் அறிவகம் வாங்குற போது அது 30,000 ரூபா விலை. யாருக்கும் பணம் 30,000 ரூபாய்க்கு வசதி இல்லை. ஆளுக்கு 150 தான் கொடுத்தாங்க. மதியழகன் தான் கனியூருக்கு அவர் சொந்த ஊர் போய் அவருடைய பூர்வீக சொத்தை விற்று 5,000 ரூபா கொண்டாந்து கொடுத்தாரு. அப்படி தான் கட்சி இருந்தது. கட்சிக்கு பணம் வேணும்னா அப்போல்லாம் வந்து சிறப்பு கூட்டம் போட்டு டிக்கெட் போட்டு பேச்சை கேட்கறதுக்கு காசு கொடுத்து உள்ளே வருவாங்க. அப்படியெல்லாம் தான் அந்த பணத்தை வச்சு தான் கட்சி நடத்தணும். அதனால் வந்து அதையும் இதையும் அண்ணா வந்து எல்லாரையும் வளர்த்து விட்டார். ஒரு கட்சி திமுகவில் அண்ணா இருந்த காலத்தில் 30 பத்திரிக்கை இருந்தது. இன்றைக்கி எத்தனை பத்திரிக்கை இருக்குது? எங்கே இருக்குது? காட்ட முடியுமா? கிடையாது. அண்ணா உருவாக்கிய நம் நாடு பத்திரிக்கையே மூடினவர் கருணாநிதி. அது வந்து அது பொதுவாக இருந்தது, கட்சிக்குன்னு பொதுவாக இருந்தால் நல்லா இருக்காது, முரசொலி இருந்தால் தான் நம்மக்கிட்ட எல்லாரும் வருவான். இப்போ நான் திமுகவில் இருந்தேன், அவர் தயவு இல்லாமல் என் பேர் பத்திரிக்கையில் வராது. அதுக்குள்ள வழி முதல்லேருந்தே அண்ணா செத்தையிலேருந்தே ஒரு சுயநலமாக எல்லாத்தையும் தனக்கு கீழே தான் எல்லாரும் வரணும்னு கொண்டு வந்தார். இன்னும் சொல்லப்போனால் மதியழகன் வந்து பூர்வீகமாக ஓரளவு வசதி உள்ளவர். அவர் தான் கொண்டாந்து 5,000 ரூபா கொடுத்தாரு. 5,000 ரூபா கொடுத்த அன்னைக்கு டி நகரில் 1000 ரூபா ஒரு கிரவுண்டு, 5,000 ரூபா கட்சிக்காக கொடுத்தாரு. அவர் வந்து அமைச்சரான போது ராயப்பேட்டை பெனிஃபிட்டோ மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்ணோ ஏதோ ஒன்று எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்க வந்து உங்களுக்கு வீடு இல்லையா, வாடகை வீட்டில் தானே இருக்கீங்க, ஒரு ஆக்ஷன் வருது, அது வந்து 1,50,000 லட்ச ரூபா அந்த கட்டடம், நீங்கள் 20 வருஷம் கட்டலாம் அப்படின்ற போது 20 வருஷம் 1,50,000 லட்ச ரூபா கட்டலான்னது சரின்னு அவர் ஒத்துக்கு வராரு. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதை வந்து கருத்தெருமன் அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் கருத்தெருமன்கிட்ட இவங்க போட்டு கொடுத்து இப்படி ஒரு கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டு அவர் திருநெல்வேலிக்கு டூர் போயிருக்கிற போது இங்கே வந்து கருத்தெருமன் கேட்குறாரு, அமைச்சர் என்ற அந்தஸ்தை வைத்துக்கொண்டு அந்த செல்வாக்கை வைத்துக்கொண்டு இது மாதிரி வீடு வாங்கலாமான்றாரு. உடனே ஒரு கலைஞர் எழுந்து சொல்கிறார், இவர் தான் அவருக்கு சொல்லி கொடுத்தவரை. அதான் சொல்கிறாரு, இந்த அரசாங்கத்துக்கு அது தெரியாது, நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்க, அதை ஆய்வு பண்ணி சரியான முடிவு எடுக்கப்படும்ன்றாரு. முடிவு எடுக்கும்போது மறுநாளே அவர் அங்கே மந்திரியாக இருக்கும்போதே ட்ராப் பண்ணி விட்டார் கேபினெட்டில் இருந்து. ஆமாம், இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தராக ஒழிச்சு கட்டியாச்சு. இவருக்கு மேலே இருந்தார் ஏவிபி ஆசை தம்பி, அவரெல்லாம் எங்கே போனார் தெரியல. அப்போ நிறைய பேர் நீங்கள் வந்து அண்ணா எல்லாரையும் சேர்த்து அணைச்சி உருவாக்குனார். இவர் ஒவ்வொன்றா யாரெல்லாம் இருந்தார்களோ அவங்கள அப்படி தானுங்க. அதிமுகவுமே அப்படி தானே. 72ல் அவர் பின்னாடி எம்ஜிஆர் கூட வந்தவர்கள் யாருமே பின்னால இல்லை. ஜெயலலிதா ஆனால் 84ல் வந்தாங்க, அவங்களுக்கு அந்த பதவி போணுச்சு. அப்படி தானே. என்ன சொல்கிறேன், எம்ஜிஆர் கடைசியில் உயில் எழுதுகிற போது என்ன எழுதுறாருன்னா, எம்ஜிஆர் ஆரம்பித்து ஜெயலலிதா வந்தபோது பல பேர் போயிட்டாங்க. இது உங்களுக்கு நல்லா தெரியும்.
முதலமைச்சரவையில போக்குவரத்துறை அமைச்சரா இருந்தவர் பொன்னையன். ஆமாம். ஆனா அவர் பின்னால ஜெயலலிதாவோட தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருந்தது. பொன்னையன் என்கிட்ட கிளர்க்காக இருந்தவர். முதல்ல நான் தான் எம்ஜிஆர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறேன். ஓ. என்ன காரணத்துக்காக சேர்த்தேன்னா, அப்போ வந்து வலம்புரி ஜானுக்கு எம்பி சீட் கொடுத்துட்டார் கருணாநிதி. அப்படி கொடுத்தபோது அவர் வரலாற்றில் கலைஞர்னு ஏதோ ஒரு புத்தகத்தில் தன்னுடைய பாப்டிசம் எடுத்ததை பற்றியெல்லாம் அவர் எழுதியிருந்தார். அதன்படி பார்த்தா அண்டர் ஏஜ் யாருக்கு, வலம்புரி ஜான். அப்போ வந்து எம்ஜிஆர்கிட்ட நான் சொல்கிறேன், இது மாதிரி கருணாநிதி இது மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்காரு, இதை நம்ம பண்ணோன்னா அந்த இயக்கத்துக்கு ஒரு டேமேஜ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறார், நம்ம என்ன பண்ணுறது, வக்கீலுங்கெல்லாம் ஒன்றும் அப்போ பண வசதிகள் கிடையாது. அப்போ வந்து சொன்னபோது என்கிட்ட ஒரு வக்கீல் இருக்கிறாரு, கொண்டாந்து நான் விட்றேன், அது சும்மா கோர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணாலே இது கோர்ட்டு ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொன்னேன். அப்படி கொண்டாந்து விட்டேன். அவன்னைக்கு தான் இவர் உள்ளே வந்து வர்றாரு. உள்ளே வந்தார். உள்ளே வந்து என்ன பண்ண, நான் திருச்சியில் இருக்கிறேன், அங்கே இருக்கிறேன். அவர் வந்து ஒவ்வொரு நாளும் போய் எம்ஜிஆர்கிட்ட கோல் சொல்லி எங்களுக்கும் எம்ஜிஆருக்குமே விரோதத்தை உருவாக்கி விட்டார். சிந்து போச்சு. அவருக்கும் கோர்ட்டில் அவர் பண்ணல. அவருக்கு மேலே சேலத்தில் கண்ணன் இருந்தார். சேலத்தில் ஒரு கண்ணன் இருந்தார். அவர் ஜெயலலிதா அவனுடைய அமைப்பையே நடத்தினவர். அவரை விட்டு அவருக்கு மேலே இன்னொரு பெரிய கண்ணன் ஒரு பிராமின், அவர் தான் கேஸை நடத்தினார். அந்த கேஸை அப்படியெல்லாம் உள்ள நுழைஞ்சவங்க தானே தவிர இவங்களுக்கெல்லாம் கொள்கையோ லட்சியமோ அதில் ஒரு நியாயமோ அப்படியெல்லாம் கிடையாது. பல பேர் உள்ளே வராங்க, எல்லாத்தையும் விற்று எப்படி அடுத்த லைனில் பிக்கப் பண்ணுறது, யார் காலில் விழுந்தா மேலே. ஆனால் அவங்க எல்லாருமே கோர் இஷ்யூவை டச் பண்ணாங்க அந்த டைமில். இந்திய எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும், அதெல்லாம் இடஒதுக்கீடாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே டச் பண்ணாங்க. மாநில உரிமைன்னு பேசினாங்க. விஜய் அந்த மாதிரி பேசல. அதெல்லாம் பேசாமலே இருந்தால் இவங்க எப்படி அவங்க அந்த கட்சிக்குள்ளேயே இருக்க முடியும்? அதெல்லாம் பேசுறதுனாலே அவங்கெல்லாம் யோகியர்கள்னு அர்த்தமா? அதெல்லாம் கிடையாது. நீ வந்து நேர்மையாக எந்த அளவுக்கு இருக்கிற, கொள்கைக்காக எவ்வளோ இருக்கு. அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, கொள்கைக்காக தான் ஒரு கட்சி, கட்சிக்காக தான் ஒரு தலைவன். கொள்கை வந்து இல்லைன்னா கட்சி இல்லை, கட்சி இல்லைன்னா தலைவன் இல்லை. கொள்கையை விட்டுட்டு பாக்கியெல்லாம் நீங்கள் பேசுகிறதுல என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. அதனால் அப்படி தான். இப்போது நீங்கள் பொன்னையனுடைய இதை ஃபோனை போட்டிங்கன்னா இந்த மந்திரங்கள் ஓதுது. அதுவும் அதிமுகவினுடைய கொள்கை அல்லது அண்ணா திமுகவினுடைய கொள்கை. இந்த பாட்டு கீட்டு வைக்கிறாங்க பாருங்கள், இந்த இதுக்கு. ஆமாம். அது வந்து அதெல்லாம் வந்து அவங்களெல்லாம் வந்து சந்தர்ப்பம். எம்ஜிஆர் மேல்வருத்தூருக்கு போனவர் தானே. அவர் போன போது நான் கேட்டேன், நான் தான் போய் கேட்டேன், இது என்னங்க இது வரைக்கும் இந்த பழக்கம் இல்லையே, நீங்கள் எப்படி போனீங்கன்னு முதல் தடவை போனதும் நான் போய் கேட்டேன். நான் தான் கேட்பேன். எனக்கும் அவருக்கும் நிறையா பிரச்சனைகள் உண்டு. நீங்கள் முரண்பாடுகள் நிறையா இருக்கும். நிறையா அந்த முரண்பாடுகளை நான் தட்டி கேட்குறவர்கள். நான் கேட்பேன். அதுதான் என்னுடைய பலமும் பலகீனமும். அதுதான் அப்படி தான் இன்றைய வரையில் நான் இருக்கிறேன். அப்போ கேட்டபோது அவர் என்ன சொன்னார், ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா ஒரு வேண்டுதல் வச்சாங்க, போயிட்டு வந்தேன், இதை இப்படியே விட்டுருங்க, ஒன்றும் பெருசுப்படுத்த வேணாம் அப்படின்ட்டாரு. அதோட விட்டாச்சு. விஜய் அவர்கள் எத்தனை வாக்கு சதவீதம், எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்குவார்னு நினைக்கிறீங்க? சீட்டு கணக்கு உங்களுடைய கணிப்பு என்ன? இத்தனை வருஷம் அரசியலை பார்த்தவர், பல தேர்தலை பார்த்தவர், நீங்கள் பார்க்குறோம். மெஜாரிட்டி அவர் வர்றதுக்கான வாய்ப்பு நல்லா பிரகாசமாக இருக்குது. 118 தாண்டி போயிடுவாரா? தாராளமாக வரும், தாராளமாக வரும், கண்டிப்பாக வரும். இது இருக்கிறா, அதாவது நல்லா விளைஞ்சிருக்குங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் இல்லாத ஊரே கிடையாது, இருக்குது. அதை அறுவடை பண்ணி கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அந்த அமைப்பை ஒழுங்காக கட்டி அந்த ஆட்களோடு பண்ணாங்கன்னா நிச்சயமாக 160 சீட் அவங்க வர முடியும். 160? எம்ஜிஆர் 160 ஜெயிக்கலைங்க ஃபர்ஸ்ட். சரி, இப்போ வந்து எம்ஜிஆர் காலத்தில் பெரிய இவர் இருந்தார், பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார். 77 எலெக்ஷனில் தான் காமராஜர் இல்லை கலைஞர் இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்த இயக்கம் இருக்குல்ல, அப்படியே இருக்குல்ல, அந்த தோதோடு இருக்குல்ல, காமராஜரால் வளர்க்கப்பட்ட இயக்கம் இருக்குது. காங்கிரஸ் ஒழுங்காக இருந்தது. அதோடு மட்டுமல்ல, கம்யூனிஸ்டுகள் நல்லா இருந்தாங்க. உமாநாத் இருந்தார், கல்யாண சுந்தரம் இருந்தார், அனந்த நம்பியார் இருந்தார், சங்கரையா இருந்தார். இவங்கெல்லாம் பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற கம்யூனிஸ்ட் மாதிரி இல்லை. இவங்கெல்லாம் கொள்கை பிடிக்கோட லட்சியத்துக்காக எந்த காரணமும் மக்களுக்காக போராடுவார். இன்றைக்கி எல்லாரும் வந்து மக்களெல்லாம் விட்டாங்க. இவங்க சும்மா பேருக்கு இந்த பிள்ளையார் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வர மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு இவங்க போகிறாங்களே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இன்னும் இப்போ நான் சொல்கிறேன், இப்போ அண்ணா இருந்த காலத்தில் கருத்தரங்கம், பட்டிமன்றம், கலையரங்கம், அது இதுன்னு நடக்கும். அண்ணாவுக்கே என்ன சொல்கிறாங்க, போய் அமைச்சர்களும் தொண்டர்களும் போய் மலர் தூவி மாலை அணிவிப்பார்கள்னு போகிறாங்க தவிர அண்ணாவினுடைய கொள்கை என்ன, அண்ணா என்ன சொன்னார், கட்சி எப்படி இருந்தது, அதை பற்றி பட்டிமன்றம், கலையரங்கம் எதாவது நடக்குதா? கிடையாது. அது சொன்னால் இவங்களுக்கு அது விரோதமாகிடும். அதனால் அதெல்லாம் மூடி வச்சு அண்ணாவையும் பயன்படுத்தணும், ஆனால் அவர் கொள்கையும் விட்டுடணும் அப்படின்றது நிலைமை தான் இன்றைக்கு நாட்டில் ஒவ்வொருத்தருக்கும் அதான் இருக்குது. பாரதிதாசன் மாதிரி ஒரு சிறந்த கவிஞர் யார் இருக்கிறா? அவருடைய சொற்களுக்கு இணையாக இன்னை வரைக்கும் அவனும் சொல்லவே இல்லை. ஆனால் வந்து அவரையெல்லாம் விட்டுட்டோம். அவர் பிறந்த நாளில் போய் மலர் தூவி மாலை அணிவிப்பதுன்னா சாதாரண இளைஞர்கள், இன்றைக்கு இளைஞர்களுக்கு பாரதிதாசனை பற்றி
எவ்வளோ தூரம் தெரியும் அவங்கவுங்களா படித்து தெரிஞ்சுக்கிட்ட தவிர விஜய் அவர்கள் அதே தானுங்கய்யா பண்றாரு. அவங்களாவது சிலைக்கு போய் மாலை அணிவிக்கிறாங்க. விஜய் அவர்கள் அவருடைய அலுவலகத்துல இல்ல. புகைப்படத்தை வச்சு விஜயையும் நீங்கள் வந்து திராவிட இயக்கத்திலே வந்தவர்களையும் பற்றி நினைச்சு பேச முடியாது. ம். திராவிட இயக்கம் பாழடைஞ்சு போயிட்டது. விஜய் வர்றாரு, இனிமேல் அடுத்தடுத்து அவருடைய சூழ்நிலைகள் வரும்போது இளைஞர்களை அவர் இன்னும் நெறிப்படுத்தவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க இல்லைங்கய்யா. எல்லாம் அதுக்கிட்ட அதையெல்லாம் மீறி அவர் வளர்கிறதுக்கு அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு நல்லா இருக்குது. மக்கள் தெளிவாக இருக்காங்க. மக்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் தேடும் தலைவர் விஜய். அவர் அப்படி இந்த நிலைமை அது அப்படி தான். அன்றைக்கி எம்ஜிஆர் கூட அந்த நிலைமை கிடையாது. ம். இதுதான் அன்னைக்கு காரணம் வந்து பெரிய பெரிய கட்சிகள் பெரிய பெரிய தலைவர்கள் இருந்தாங்க. ஜாம்பவான் அண்ணா இருந்தாங்க. ஆமாம் அண்ணா 67 நான் வந்து 52லேருந்து அண்ணா கூடயே இருந்தவன். ம். இப்போ எல்லா பெரிய நிகழ்ச்சிகளையும் கூடயே தான் இருப்பேன். அப்படி இருக்கிற போது 67 எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது விருதுநகரில் காமராஜர் தோத்துட்டாருன்னது அண்ணா முகமே அப்படியே இருள் கப்பி போச்சு. பார்த்தாரு, உடனே பக்கத்தில் கஜேந்திரன் இருந்தார். ஈவிகே சம்பத்துடைய மைத்துனர் தான் அவருக்கு பிஏ. அவரை கூப்பிட்டு விவிஆருக்கு ஃபோன் பண்ணு, உடனே அந்த சீனிவாசனை அங்கே உடனே அனுப்பிவிட சொல்லு, விருதுநகரில் இருக்கக்கூடாது. மாணவ தலைவர். ஆமாம் அனுப்ப சொல்லுன்ட்டார். அதே மாதிரி திரும்ப வந்து அவர் நாகர்கோயிலில் தேர்தல் நின்ன போது இவர் உடம்பு சரியாலாம் படுத்திருக்கார். ம். இவர் வந்து கருணாநிதி தான் ஃபோட்டோ கிட்ட வேண்டாம், ஏன் அவர் வரட்டும் நல்லது தான் அப்படின்ற போது, இல்லை நம்ம எதிர்கட்சின்ற முறையில் அதை பண்ணி ஆளுங்கட்சின்ற முறையில் பண்ணணும்னு போய் பண்ணி, ஆனால் நாகர்கோயிலில் போய் அடியெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஓடி வந்துட்டாங்க. அங்கே போய் தாக்கு பிடிக்க முடியல. ஆனா என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு தெரியாது இல்ல, பெரிய பெரிய ஜாம்பவான்களே தமிழ்நாடு எலெக்ஷன்ல தோத்துருக்காங்க. ஆமாம் அண்ணா அவர்கள் தோத்துருக்கிறாரு, அன்பழகன் அவர்கள் தோத்துருக்கிறாரு, ஜெயலலிதா அவர்கள் தோத்துருக்கிறாங்க. ஏன் இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல 84ல தோத்தாரு, கிருஷ்ணசாமின்னு நினைக்கிறேன் ஜெயிச்சவர். எடப்பாடி அவர்களும் பல எலெக்ஷன்ல தோத்துருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் அவர் சொந்த தொகுதியிலே ஜெயிப்பாராங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஆனா நீங்க 160 விஜய் வருகிற நேரம் தான் முக்கியம். இப்போ நேரம், எதிரிகள் எப்படி இருக்காங்கன்றது. எதிரிகள் எல்லாம் பலகீனமாகிவிட்டார், தவறுகளுக்கு சொந்தக்காரர்களாகிவிட்டார்கள். இந்த சூழ்நிலையில் யார் வருவாங்கன்னு மக்கள் எதிர்பார்க்குற போது வாக்கு சதவீதம் என்னவாங்கயா இருக்கும்? வாக்கு சதவீதம் எவ்வளோ 160க்கு தேவையான அளவுக்கு இருக்கும். ஒரு 35% எவ்வளவு வாட்டுக்கு ஆட்சியை பிடிக்க முடியாது. உங்களுக்கு நல்லா தெரியும். போலா அவரை ஓட்டை பார்ப்போம். அதில் வந்து மெஜாரிட்டி ஓட்டு அவரால் வாங்க முடியும். மக்கள் சரியாக இருக்காங்க சார். முதல்ல அவர் இன்னும் அவர்னால தான் ஓட்டு வருதுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். மக்கள் ரெடி ஆகிட்டாங்க. இவங்களை பார்த்து 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 அழுத்து போயிட்டாங்க. இப்போ எனக்கு எல்லா கட்சியிலையும் நெருக்கமான நண்பர்கள் இருக்காங்க. ஒன்றும் இது கிடையாது. கேட்டாலே ஏன்டா இப்படி பண்ணுறீங்களே, கட்சியில் இதெல்லாம் நடக்குதே, என்னடா விஷயம் அப்படின்னா, என்னென்ன பண்ணுறது, வேறு வழி என்ன, வேறு யார் இருக்காங்கன்னு அப்படின்னா, வேறு யாரும் இல்லை. நீ ஏன், உனக்கு தான் அது பிடிக்கலையே, நீ ஏன் அங்கேயே இருக்கிற, வெளியில் வந்தோன்னா நீங்கள் இருக்கலாம், தனிமனியாக உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருப்பீங்க. நாங்கள் தனியாக வந்தோன்னா ஊரில் தனி ஆளாக இருப்போம். நாங்கள் ஏதாவது ஒரு கூட்டத்தில் இருந்தால் தான் எங்களுக்கு அப்படி அந்த கூட்டத்தை நம்பி இருக்கிறவங்க தான் பல பேர் இருக்காங்களே தவிர, இதில் திமுகவில் இருக்கணும்னோ அல்லது அதிமுகவில் இருக்கணும்னோ இருக்கிறவங்க கிடையாது. வேறு வழி இல்லை. தனியாக போனோன்னா நம்ம தனியால் ஆகிடும். அதனால் அங்கே இருப்போம். இதுதான் அவங்களுக்குள்ள அந்த சூழ்நிலை. நன்றிங்க ஐயா. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி யார் ஜெயிக்கிறாங்க 2026லன்னு. ரொம்ப நன்றி நேர்காணல் தந்ததுக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.